ப்ரோ 90s கிட்ஸ்க்கு ஏன் இன்ன வரைக்கும் கல்யாணமே ஆகல? 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறத விட அவங்க பண்ணிக்கலன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களே ஒரு செல்ஃப் டவுட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இப்போவே பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை 35 ப்ளஸ் பண்ணலாமா, 30க்கு மேலே பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா 90ஸில் மோஸ்ட்லி காமனாக இருக்குது. இப்போ இதே இப்போ இருக்க 2Ksல பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அவங்க வந்து பேஷனை பார்த்துட்டு சைட் பை சைடு ஏர்ன் பண்ணிட்டு உடனே வந்துடுவாங்க. இதே அப்போ 90ஸ்ல இருந்தது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் அதுக்கு சரியாக சப்போர்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொன்னதெல்லாம் என்னவா இருக்குன்னா, நீ நல்லா படி, நீ தான் ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு ஆல்ரெடி ஒரு இதை போட்டு அவங்கள வந்து வேலைக்கு முடிச்சா அடுத்து படிக்க போகணும். ஸோ நமக்கு நடுவில் ஒரு கமிட்மெண்ட்டே இருக்கக்கூடாது. அவங்களே வந்த கமிட்மெண்ட்டையும் சில லவ்வெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ஒரு காரணம் சொல்லியெல்லாம் பிரேக்கப் பண்ணுவாங்க. பிரச்சனையே ஆனால் அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இதுக்கு நடுவில் தேவைப்படுறப்ப மட்டும் இது யூஸ் பண்ணிட்டு கடைசியில் வந்து இது போயிடுது. ஆனால் மேரேஜுக்கு என்னை கேட்டால் பயப்படுறாங்க. ரியாலிட்டிஸ் மேரேஜுக்கு பயப்படுறத விட அது ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி தான். என்ன அவங்க ஃபேமிலி எப்படி பார்த்துக்கணுமோ இவரும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இவர் இப்போ கல்யாணம் பண்ணி 35 வயசில் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்போ கல்யாணம் பண்ணி அவர் குழந்தை பெற்று லேட் ஆகி ஒரு 50 வயசில் அவரோட பையன் வந்து வெறும் 10th தான் முடிச்சிருப்பான். அப்படிங்கும்போது அவரை அடுத்து அவங்க பையனை பார்த்துக்கிறது கஷ்டம். இப்போ அவங்க ஃபேமிலியை பார்த்துக்க முடியலன்னு பார்த்தா அப்போ அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பயப்படுறதை விட்டுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ 2K கிட்ஸ் எல்லாரும் இப்போ நானுமே 2K தான், 2002 தான். ஸோ இப்போ என்னோட இது என்னவா இருக்கும்னா படித்து முடித்தோமா, ஆனால் அதே நேரத்தில் சைட் பை சைடு ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எடுத்தோன்னே இருக்க அந்த ரேட் பத்தாது. இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், 2 பேரும் வீட்டில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நம்ம அடுத்தடுத்த லைஃப் மூவ் ஆன் ஆகணும். ஏன்னா ஒரே இடத்துல நின்றுட்டு அது கஷ்டம் அப்படின்னு நினச்சா கஷ்டமாக தான் இருக்கும். லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லோரும் அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா மூவ் ஆன் ஆகி அடுத்தடுத்து என்ன இருக்கோ அதை பார்க்கணும். மற்றபடி மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கிறது யூஸே இல்லை. அவங்க பயப்படுறதை ஸ்டாப் பண்ணால் போதும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ.